அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B அண்ட் சிக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதனை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னென்ன, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எத்தனை வேக்கன்சி இருக்குது, எத்தனை வகையான போஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாத எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும், இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் முறை கொண்டு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத என்னுடைய இன்னொரு சேனலான ஜிடி லா ஸ்டடீஸ் என்ற சேனலில் லா சம்மந்தப்பட்ட, அதாவது பேசிக் லாஸ் எல்லாமே வந்து லீகல் சம்மந்தப்பட்ட அனைத்தும் அந்த சேனலில் போடப்பட்டுள்ளது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த சேனலில் இனிமேல் என்ன வீடியோக்கள் போடப்படும்னா தமிழ்நாடு அரசு கொடுக்கிற பணியிடங்களை பற்றி தான் இதில் முழுக்க போடப்படும். ஸோ இந்த சேனலில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்ற ஒரு எய்மோடு இருக்கீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்ற யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட்ஸோ ஏதோ சஜஷனோ இருக்குதுன்னா உங்களுடைய சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்கள் அன்புடன் வரவேற்கப்படுகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸாமினேஷன் நேம் என்னன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B அண்ட் குரூப் 1C சர்வீஸு. இதை இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டு இருந்தாங்கன்னா 23/4/2024 அப்போ வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த 2024 இது வந்து 5வது நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன், அதாவது B அண்ட் Cயில் என்னென்ன வேக்கன்சிக்கு வந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்காக குரூப் 1ல் B சர்வீஸ் வந்து எடுக்கிறாங்க. அதாவது இந்து அறநிலைத்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் சர்வீஸ், அதுக்கு வந்து குரூப் 1ல் C சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ 2 கேட்டகரிக்கு, ஒன்று வந்துட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர், செகண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசின்னு ஸ்டார்ட்டாக சொல்லலாம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னா DEOன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை பின்னாடி நம்ம பார்த்துட்டு வரலாம். இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான மோடு வந்து ஒன்லி ஆன்லைன் மோடு தான். இதற்கான வெப்சைட்டு www.tnpsc.government.gov.in. இதற்கான இந்த லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாத இந்த நோட்டிஃபிகேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதற்கான இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதில் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைமை பற்றி பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது வந்து 23/4/2024 அப்போ. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ சப்மிட் பண்ணோன்னா 22/5/2024 அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணோம். இதில் எதனாவது கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில், நீங்கள் கரெக்ஷன் மேக் பண்ணணுன்ற பட்சத்தில் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. அது எப்போனா 27/5/2024 இருந்து 29/5/2024 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது இது வந்து 2 எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், ரெண்டாவது வந்து மெயின் எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் வந்து 12/7/2024, டைமிங் 2:30 PM to 5:30 PM வரைக்கும். மெயின் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டோ டைமை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அடுத்தது ஹவு டு அப்ளை, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு தான் நீங்கள் இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதை பற்றின உங்களுக்கு தெரியல, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது
2 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் கமிஷனர், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரு. இப்போ உங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி அதை நம்ம பார்க்கலாம். அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதுன்னு பட்சத்தில் நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸுக்கான குவாலிஃபிகேஷனும் இருக்குது, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே எங்கே இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் போத் என்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். 2 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இதுதான் இம்பார்ட்டன்ஸு. இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த தற்சமயத்தில். என்னென்னா நிறைய பேருனா ஒரு சில பேருக்குன்னு சொல்லலாம், என்னென்னா நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன், என்கிட்ட எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, இத்தனை லட்சம் கொடுங்க, நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன், அந்த எக்ஸாம்லாம் சும்மா கண் துடைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு நம்ம போக முடியலன்ற பட்சத்தில் ஒரு ஏக்கத்தோடு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து உள்ளே என்ட்ராயிடலாம் அப்படின்ற ஒரு நப்பாசையோட அந்த காசை கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி யாரும் தேர்ட் மீடியேட்டரை வந்து நம்பாதீங்க. இந்த எக்ஸாம் வந்து இந்த போஸ்டிங்க்கான எக்ஸாம் ஃபுல்லாகவே வந்து மெரிட் பேஸ்டில் தான் வந்து எடுக்கிறாங்க இந்த வேக்கன்சிக்கு. ஸோ நீங்கள் யாரையும் நம்பி தேர்ட் பர்சன் கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஏமாந்தாலோ வந்து இந்த நிர்வாகம் பொறுப்பாகாதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இன்டர்நெட் கேஃபேலையோ இல்லை காமன் சர்வீஸ் சென்டர்லேயோ நீங்கள் வந்து யார்கிட்டயோ சொல்லி கூட நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளை பண்ணும்போது அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதை நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முடியாது. அந்த மிஸ்டேக்ஸ் எதனா இருக்குதா, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கா, அவங்க கேட்ட எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. அவங்க பண்ணுறாங்க பரவாயில்ல, அவங்களே கரெக்டாக பண்ணுவாங்கன்னு தயவு செய்து அவங்கள வந்து நம்பி நீங்கள் விடாதீங்க. நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எதனா அதில் மிஸ்டேக் வருன்ற பட்சத்தில் அவங்கள பிரேக் பண்ணி ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் வந்து அது டைம் வேஸ்ட்டு, காஸ்ட் வேஸ்ட்டு, எக்ஸாம் எழுத முடியாத போனாலும் போகலாம் நீங்கள் தப்பாக எதனா அப்லோட் பண்ணும் பட்சத்தில். அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்காதீங்க, அவங்களுடைய மெயில் அட்ரஸையும் தயவு செய்து கொடுக்காதீங்க. உங்களுடைய யூஸில் இருக்கிற மொபைல் நம்பரையும் உங்களுடைய மெயில் ஐடியும் கொடுங்க. ஏன்னா அது வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். அவங்க ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு இப்போ மெயிலையோ மெசேஜ்லேயோ போனால் கூட அவங்க உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் கொடுங்க. அடுத்தது போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான நேம் ஆஃப் த சர்வீஸ், அந்த சர்வீஸ்க்கான நேம் என்னென்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்து அறநிலைத்துறை தமிழில் சொல்லுவாங்க. இதற்கான வேக்கன்சி எத்தனை இருக்குதுன்னா 21 இருக்குது. லெவல் ஆஃப் பே வந்து 22 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து என்ன நேம் ஆஃப் சர்வீஸ் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் சர்வீஸு, 8 வேக்கன்சி இருக்குது. லெவல் ஆஃப் பே வந்து 23 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 29 வேக்கன்சிக்கான இந்த எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு 2வதாக பார்த்தோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஓப்பன் மார்க்கெட், அதுக்கு வந்து 6 வேக்கன்சியும், செகண்ட் வந்து ஃபார்ம் அமாங் டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு இன் ரெகனைஸ்ட் எய்ட் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஏஜ் லிமிட்டு, இது வந்துட்டு 1/7/2024 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசிக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் என்னென்ன, ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட், 34 வயசே கம்ப்ளீட் ஆகிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு 32 சொல்லியிருக்காங்க. அதே ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபார் ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்ஸ் வந்து 32 தான். அதுவே வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ இல்லை செகண்டரி ஸ்கூல்லையோ எம்ப்ளாயியாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து 42 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் கன்செஷனும் கொடுத்துருக்காங்க.
அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசிக்கு வந்துட்டு 39 வரைக்கும் இருக்கலாம். கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர்ஸிங் ஹிந்து ரிலிஜியன் அலோன். இந்து ரிலிஜியனை வந்து ப்ரொஃபஸிங் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The date of birth will be verified against the 10th standard or 12th standard mark sheet issued by the Tamil Nadu Board Secondary Education and Tamil Nadu Board Higher Secondary Education respectively. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுடைய 10th 12th வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வகையான வேகன்சிக்கான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏசிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ்ஸு 3 years LLB லா டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 12th இல்லை ஒரு டிப்ளமோவோ முடிச்சுட்டு 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அதாவது லா டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 years லா டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது 12th முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோவை ஏதோ 12th முடிச்சுட்டு 5 years இன்டெகிரேட் கோர்ஸ் எடுத்து நீங்கள் லா டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் 3 years டிகிரி வந்துட்டு நீங்கள் ஒரு டிப்ளமோவோ பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 3 years LLB முடிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அது கூடவே practicing as advocate as a pleader in a court, civil or criminal jurisdiction for a period of not less than 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது 3 years வந்து ப்ளீடர்ஸாவோ இல்லை ஒரு சீனியர் அட்வொகேட்டு கிட்ட ஜூனியராகவோ ஒர்க் பண்ணியிருக்கணும். அது சிவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரிமினலாக ஜுடிடிக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆர் இல்லைனா must have put in a service of not less than 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவோ இல்லை கிரேட் 1, கிரேட் 2 ஆர் கிரேட் 3 ஆர் கிரேட் 4 ஆர் இன்ஸ்பெக்டர் ஆர் ஹெட் கிளர்க் ஆர் மேனேஜர் ஆர் சூப்பரிண்டென்டென்ட் இந்த தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லா டிகிரி 3 years இல்லை 5 years முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 3 years அட்வொகேட்ஸாவோ இல்லை ப்ளீடர்ஸாவோ சிவிலில் கிரிமினலில் ஒர்க் பண்ணியிருக்கணும், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் லா டிகிரி முடிச்சிருக்கீங்க ஆனால் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 இந்த மாதிரி இதுவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 6 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி 2 வகையாக பிரிச்சிருந்தாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரை. ஒன்றில் வந்து ஃபார் ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்துட்டு எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் நேம்லி மேக்ஸ் இருக்கணும், சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, காமர்ஸு, தமிழ் அண்ட் இங்கிலீஷு இருக்கணும். அண்ட் அது கூடவே ஷுட் ஹாவ் ஸ்டடி தமிழ், அதாவது தமிழை வந்து நீங்கள் ஒரு பார்ட் 1 அல்லது பார்ட் 2 இன்டர்மீடியட் ஆர் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸில் ஆர் ஹையர் செகண்டரி கோர்ஸில் நீங்கள் வந்து பார்ட் 1 அல்ல பார்ட் 2 தமிழை வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது கூடவே பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் ஆர் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன் ஸ்டேட் ஆர் டிகிரி ஆஃப் ஈக்குவலன்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து செகண்ட் ஃபார் த டீச்சர் கேண்டிடேட்ஸ் எம்ப்ளாய்டு இன் ரெகக்னைஸ்டு செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். அதே தான் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. அதே தமிழ் பார்ட் 1 பார்ட் 2 வந்து தமிழ் சப்ஜெக்ட் எடுத்து லாங்குவேஜ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 12 years இன் எ ரெகக்னைஸ்ட் ஸ்கூல் ஆஃப்டர் அக்வயரிங் த டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் ஆர் ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் முடிச்சு. அதாவது பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு 12 years வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது 10th 12th ஆர் டிப்ளமோ இட் இஸ் ஈக்குவலண்ட்
ப்ளஸ்ஸு பேச்சுலர் டிகிரி ப்ளஸ்ஸு பிஎல் டிகிரி 3 years அல்லது 10th 12th டிப்ளமோ ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் ப்ளஸ்ஸு பிஎல் டிகிரி 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு அலாங் வித் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு ஷால் பி அக்செப்டட் ஃபார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரியோ இல்லை உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டோ இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டோ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு அத்தாரிட்டியாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்தது நீங்கள் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்துட்டு ஒரு சீனியர் அட்வொகேட்டுக்கிட்டேயோ இல்லை செக்ரட்டரி ஆர் பிரசிடென்ட் ஆஃப் அட்வொகேட் அசோசியேஷன்லேயோ அல்லது பார் அசோசியேஷன்லையோ ஜுடிஷியல் ஆஃபீஸர்கிட்டயோ இல்லை கவுன்சில்கிட்டயோ நீங்கள் வந்து 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி உங்களுக்கு இருக்குதுன்ற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணும்பொழுது இந்த ப்ராக்டிசிங் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதில் அவங்கக்கிட்ட சைனு அவங்களுடைய ஆஃபீஸ் சீல் வந்து போட்டு எந்த டேட்டோ அதை போட்டு உங்களுடைய நேம் என்ரோல்மெண்ட் நம்பரு எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுடைய ப்ராக்டிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணி இது வந்து சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் பொழுது. அப்படி அப்ளை பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து சக்சீடாக ஆகும். அடுத்தது எம்ப்ளாயி ஆஃப் இந்து ரிலிஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதாவது நீங்கள் ஒன்ஸு லா டிகிரி முடிச்சுட்டு ஒரு ப்ளீடர்ஸோ இல்லை அட்வொகேட்ஸோ ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்து ரிலிஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வந்து எங்கே ஒர்க் பண்ணிங்களோ அவங்க வந்து ஹெச்ஓடி சைனோ ஆஃபீஸர் வித் டெஸ்டினேஷன் அவங்களுடைய டெஸ்டினேஷன் மென்ஷன் பண்ணி சைன் பண்ணுங்கள். ஆஃபீஸ் சீல் வச்சு அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணும் பொழுது. அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கணும். இத்தனை வருஷமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் இதை ஃபில் பண்ணி அந்த எந்த ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அங்கே வந்துட்டு ஹெட் மாஸ்டர்கிட்டயோ ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட் கிட்டயோ அந்த நேம் ஆஃபீஸ் சீல் எல்லாமே வச்சு அவங்கக்கிட்ட சைன் வாங்கி சீல் வாங்கி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது சப்மிட் பண்ணணும் கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம்னு 2 வகையான இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இதை வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது டோட்டல் கொஸ்டின் எத்தனை இருக்குன்னா 175 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது டோட்டலாக வந்து 25 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இந்த 200 கொஸ்டினுக்கு 300 மார்க்ஸு. டியூரேஷன் வந்து 3 hours. இதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 90 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானது. அதர்ஸ் வந்து 120 மார்க்ஸ் எடுத்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்குது. இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டீங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு. அடுத்தது வந்து நீங்கள் அதில் பாஸ் ஆகி எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். அந்த மெயின் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்னை பார்க்கலாம். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 இருக்கும். அது மட்டும் இல்லாத இன்டர்வியூ ப்ளஸ் இருக்கும். பேப்பர் 1ல் என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கொடுப்பாங்க. 100 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 3 hours இருக்கும். இதில் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே 40 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்க்கும் அதே 40 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பேப்பர் 1ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எழுதி பாஸ் ஆன பிறகு தான் பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த பேப்பர் 3 பேப்பர் 4 பேப்பர் 5லேருந்து ஒன்று வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் இன்னொரு வந்து ஹிந்து ரிலிஜியன் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும்
4th வந்து லா டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஈச் பேப்பரும் வந்து 250 மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு ஈச் பேப்பரும் 3 hours வந்து எக்ஸாம் வைப்பாங்க. டோட்டலாக வந்து 750 மார்க்ஸுக்கு இந்த 3 பேப்பரையும் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 750 மார்க்ஸுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி அண்டு பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து 225 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 750 மார்க்குக்கு 225 மார்க் எடுத்தாலே போதுமானது. அதர்ஸ் வந்து 300 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்டர்வியூ பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டர்வியூவில் வந்து டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் இன்டர்வியூ. அது வந்து எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. ஸோ கிராண்ட் டோட்டலாக வந்து பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து ப்ளஸ் இன்டர்வியூ சேர்த்து 850 மார்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 வந்து இந்த மார்க்ஸில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது டிஇஓக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து இந்த டிஇஓக்கானது சேம் தான், மேலே சொன்ன மாதிரியே சேம் தான். இவங்களுக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். 100 மார்க்ஸு 3 hours 40 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானது எல்லாருமே. அடுத்தது பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. அதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். 250 மார்க்ஸு 3 hours வந்து வைப்பாங்க. அதே பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். அது 250 மார்க்ஸு 3 hours கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது பேப்பர் 4 எஜுகேஷன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு சிபிடி 200 கொஷின்ஸு இருக்கும். இது வந்து டோட்டலாக வந்து 250 மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 3 hours வைப்பாங்க. இந்த பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ல் வந்து டோட்டலாக வந்து 750 மார்க்ஸு. இந்த 750 மார்க்குக்கு 225 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானது. யாருன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து 225 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானது. அதர்ஸ் வந்து 300 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானது. அதே போல் இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. 100 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் 100 ஸ்கோர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது தெரியல, அவங்க மென்ஷன் பண்ணலை. அடுத்தது வந்து கிராண்ட் டோட்டலில் வந்து உங்களுடைய டோட்டல் வந்து 850 இந்த 100 சேர்த்து பேப்பர் 1க்கான மார்க் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ரிசர்வேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக இதில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம் ஒரு தடவை. நீங்கள் எதனாவது ஸ்பெஷல் டிசபிலிட்டி எதனா இருக்குதுன்னா அதற்கான எலிஜிபிலிட்டி, அதற்கான அனெக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி இதில் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹவு டு அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் பண்ண போகிறீங்க. இதுக்கான தனி வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதை மென்ஷன் பண்ணி நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கு வந்து இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்கன்னா 2 வகையான வேக்கன்சிக்கும் வந்து 100 ரூபி மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும். இதுவே உங்களுக்கு வந்துட்டு இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா 3 டைம் ஃப்ரீ கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ இருக்குன்னா நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சில ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்துட்டு ஃபீஸ் இல்லாமலேயும் இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமலேயும் அதை கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க, அதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் 200 ருபீஸ் வந்து பே பண்ணணும். எந்த மோடில் பே பண்ணால் ஆன்லைனில் மோடில் பே பண்ணிக்கலாம். அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. அவ்வளோதான். இதில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் கீழே இருக்கிற ஏதாவது டிசேபிலிட்டிஸ் எதனா இருக்குதுன்னா அதற்கான அனெக்சஸ்லாம் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கீழே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி யார்கிட்ட சைன் வாங்கணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் சைன் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தயாராக வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன கேபியில் எல்லாமே கேட்குறாங்கன்னா அதை கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போங்க. ஏன்னா வந்து அப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு உங்களுக்கு ஷார்ட்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.